வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கோத்தகிரி 90.4 எஃப்எம்ல அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில இணைந்திருப்பது நான் உங்கள் ஆர்ஜே சாம்சன். அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில வாரந்தோறும் திங்கட்கிழமை அறிவியல் சார்ந்த நிறைய தகவல்களை நம்ம பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள், நம்ம கடந்து வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு வகையில் இந்த அறிவியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மறைந்திருக்கிறது. ஒரு சில நேரங்களில் நம்ம அந்த அறிவியலை தெரிஞ்சுக்கிறோம். ஒரு சில நேரங்களில் மறைந்து இருக்கக்கூடிய அறிவியலை நம்மளால் புரிந்து கொள்ள முடியறதில்ல. இந்த அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவியல் சார்ந்த நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வழங்கிட்டு வந்துட்டுருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் அறிவியல் பற்றியான நிறைய செய்திகளை நாம் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கோத்தகிரி 90.4 எஃப்எம்ல அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோத்தகிரி சமுதாய வானொலி 90.4. இன்று அறிவியல் அறிவோம் என்ற நிகழ்ச்சியில் ஈரோடு லிம்பஸ் மருத்துவமனையினுடைய முதுநிலை மருத்துவர், அறுவை சிகிச்சை நிபுணர், மருத்துவர் சேகர் அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கங்க. ரத்த டெஸ்ட் எல்லாம் பண்றாங்கல்ல, அதுல சில சந்தேகங்கள்லாம் நேயர்களுக்காக நிவர்த்தி பண்ணுங்க ஐயா. முதல்ல ரத்த டெஸ்ட்ல நம்ம எப்படி பண்ணலாங்க ஐயா? முதல்ல ரத்த டெஸ்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா அது பெரிய வாஸ்ட் ப்ராசஸ்ங்க. அதுல ஒரு சிம்பிளா சொல்லக்கூடிய ஒரு ஒரே வார்த்தையில சொல்லக்கூடிய விஷயம் இல்ல. ஒரே வார்த்தையில சொன்னா நம்ம ரத்தத்துல இருக்கிற ஹீமோகுளோபின் சிம்பிளா பண்ற டெஸ்ட் பெரிய லெவல் வரையில இருக்கு. அதனால இது பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். பட் இருந்தாலும் மக்களுக்கு புரியுற மாதிரி நம்ம சிம்பிளா சொல்லணும். கேளுங்க, நான் சொல்றேன். ஐயா, இப்போ ரத்த டெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த வகையான பிரிவு அப்படிங்கறத நம்ம முதல்ல எப்படிங்க ஐயா கண்டுபிடிக்கிறது? குரூப் இருக்குதுங்களா? அது ஆமாங்க, ரத்தத்துல குரூப் நம்ம இருக்கிறதுனாலதான் அந்தந்த குரூப்புக்கான ரத்தத்தை மட்டும் கொடுத்தாலும் மட்டும்தான் நம்ம சர்வைவல் ஆக முடியும். வேறு வேறு குரூப் கொடுக்கும்போது ரத்தம் ஒவ்வாமையாக்கி நம்ம இறக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதுல நமக்கு தெரிஞ்சது காமனா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸ்கூல்ல இருந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறோம். அதுல ஏ இருக்குது, பி இருக்குது, ஏபி இருக்குது, ஓ இருக்குது. அது மாதிரி இருக்கு. அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்கு. அதுல நம்ம எந்த ரத்த குரூப் இருக்கோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். அந்த குரூப் நம்ம யாருக்காவது தேவைப்பட்டாலும் நம்ம கொடுக்கறதுக்கு, அதே மாதிரி நமக்கு தேவைப்பட்டாலும் நம்ம வாங்கிக்கிறதுக்கு கட்டாயம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் என்ன குரூப்புங்கிறத. நம்ம டிரைவிங் லைசன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ரத்த குரூப் கட்டாயமா நம்ம ஆக்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா கூட நம்ம என்ன குரூப்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு கட்டாயப்படுத்தி வச்சிருக்குது. ஏன்னா நம்ம தேவைப்படும் போது கொடுக்கறதுக்கும் சரி, நம்ம வாங்கிக்கிறதுக்கும் சரி, ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஐயா, இப்ப ரத்த சோதனை எதுக்காக, நம்ம என்னென்ன வியாதிக்கு நம்ம பண்றோம்? குறிப்பா நீங்களும் நரம்பியல் துறையில் இருக்கிறீங்க. எல்லா துறைக்கும் எப்படி அந்த இத குறைபாடு இருக்கிறது ரத்த சோதனையின் மூலம் நாம கண்டுபிடிக்கிறோம். ரத்த சோதனைங்கிறது பாத்தீங்கன்னா அதற்காக பிரத்யேகமாக செய்யப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைய இருக்கு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமா தான் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த தெரிஞ்சுக்கிறதுல நம்ம ஹீமோகுளோபின்ங்கிறத அதை தெரிஞ்சுக்கிற ஒரு சாதாரண இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்ம அனலைசர்ங்கிறதெல்லாம் இருக்குது. அந்த அனலைசர்ங்கிறது ஆட்டோமேட்டிக் அனலைசர்ங்கிறதுக்கு, செமி அனலைசர்ங்கிறது இருக்கு. அதுல எலக்ட்ரோலைட்ஸ் நிறைய விதவிதமா பாக்குறதுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அதுல ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு விதமான டெஸ்டுகள் பண்ணி, இப்ப தைராய்டு பிரச்சனைன்னு வச்சுக்கலாம். அந்த தைராய்டு பிரச்சனை T3, T4, TSH இருக்கு. அந்த மூணையும் பாக்குறதுக்கு அதுக்கான டெஸ்டுகள் பண்ணனால் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வெறும் ரத்த டெஸ்ட்ங்கிறது ஒரு பெரிய, நான் முதலே சொல்லிட்டேன், பெரிய சப்ஜெக்ட். அதுல நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா, இப்ப ஈரல் கெட்டு போச்சுன்னா அதுக்கான டெஸ்ட் பண்ணணும். ரத்தம் கெட்டு போச்சுன்னா ரத்தம் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான டெஸ்ட் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெஸ்ட் இருக்குதுங்க. ஐயா, இப்ப ரத்த சோதனை மூலம் நம்ம டெஸ்ட் பண்ணி எப்படி, நீங்க முதல்ல சொன்னீங்க அந்த குரூப் எப்படி பிரிக்கிறது அப்படிங்கறது, அது எப்படிங்க நம்ம கண்டுபிடிக்கிறது? என்ன குரூப்னு கண்டுபிடிக்கிறது வெரி சிம்பிளான மெத்தட் தான். அது அதுக்கான ஒரு ஸ்லைடு மாதிரி நம்ம வச்சிருப்பாங்க. அதுக்கான கிருமிகளை அதை கோட் பண்ணிட்டு அதுல நம்ம ரத்தத்தை தெரிஞ்சும் போது அதுல என்ன குரூப்ங்கிறது ஈஸியா
மைக்ரோபயாலஜிஸ்ட் லேப் டெக்னீஷியன் ஈஸியா வந்து அதை கண்டுபிடிச்சிடுவாங்க. அதை கண்டுபிடிச்சு அது வந்து என்ன குரூப், இப்போ அதை வந்து இப்போ பி குரூப்னு வச்சுக்கோ, பி பாசிட்டிவா நெகட்டிவா, ஏன்னா ஏ பாசிட்டிவா நெகட்டிவா, ஏபி பாசிட்டிவா நெகட்டிவா, அதுல வந்து A1 B அப்படின்னால நிறைய வித்தியாசம் இருக்கு. பட் காமனா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏபி ஓ குரூப் இதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு. ரத்த அணுக்கள் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுங்க? ரத்த அணுக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அதான் சொல்லிட்டேங்களே, நமக்கு ரத்த அணுக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் காமனா யூஸ் பண்ணக்கூடியது ஒன்னு மைக்ரோஸ்கோப் சொல்லலாம், இன்னொன்னு வந்து அனலைசர் சொல்லலாம். அனலைசருங்கிறதுல வந்து ஆட்டோமேட்டிக் அனலைசர்னு இருக்குது, இன்னொன்னு செமி அனலைசர் இருக்கு. அதுல நம்ம பார்த்தீங்கன்னா அணுக்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கான நமக்கு எல்லாம் தெரிய வரும். நம்ம அணுக்கள்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற வெள்ளை அணுக்கள் வந்து சிவப்பணுக்கள் வந்து சொல்றோம், அந்த அணுக்கள் வந்து எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது நார்மலா இருக்கா இல்ல அப்நார்மலா இருக்கா அப்படிங்கறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன இருக்குதுன்னு அப்நார்மலா இருந்தா அது எதுனால அப்நார்மல் ஆச்சு, அதுக்கு என்ன வந்து வேற டெஸ்ட் பண்ணணும், அதுக்காக என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறது அது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஐயா, இப்போ ரத்த சோகைன்னு சொல்றோம்ல, அது வந்து எதனால ஏற்படுது, அதனுடைய குறைபாடை எப்படி சரி செய்யறதுங்க? ரத்த சோகைங்கிறது நம்ம வந்து காமனா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஹெச்பின்னு சொல்லுவோம், ஹீமோகுளோபின். அந்த ஹீமோகுளோபின்ங்கிறது வந்து அதுல வந்து ஹீம்ங்கிறது இருக்கு. அந்த ஹீம்ங்கிறது குறைஞ்சு போச்சுன்னா நம்ம வந்து ரத்த அணுக்களிலேயே ஹீமோகுளோபின்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு. சிம்பிளா சொல்ல போனா அதுதான் நம்ம வந்து ஒன்னும் உணவும் சரி, அந்த நம்ம ஆக்சிஜன்ல இருந்து எல்லாத்தையுமே மறுபடியும் வந்து வேஸ்ட் ஒவ்வொரு அணுக்களுக்கும் எடுத்து கொண்டு போய் சேர்த்துற விஷயம். அந்த அணுக்கள் வந்து வெளியேற்ற வேஸ்ட் அத்தனையும் மறுபடியும் இதன் மூலியமா தான் வெளியில வருது. ஸோ அப்ப நமக்கு வந்து நம்ம எல்லா எனர்ஜி எடுத்துட்டு போறது சரி, வெளியில கொண்டுட்டு வர்றதும் சரி, அந்த அணுக்கள் மூலியமா தான் நமக்கு நடந்துட்டு இருக்குது. அப்போ அது வந்து குறைபாடு ஆச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அது குறைபாடு ஆகும்போது ரத்த சோகை அப்படிங்கிறோம். அந்த ரத்த சோகைங்கிறது நிறைய காரணங்களால வரணும். அதுல காமனா வரக்கூடியது வந்து நமக்கு வார்ம்னு சொல்லுவோம், அதாவது வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் நம்ம சொல்லுவோம். பூச்சி வயிற்றுல கிருமி இருக்குது அப்படின்னு நம்ம லோக்கல் டாக்டர் வந்து ஈஸியா சொல்லுவாங்க. அது வந்து காமனா நம்ம வந்து தண்ணி மூலியமா பரவுறது, வெஜிடபிள் மூலியமா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டாமினேஷன் தான், அதன் மூலியமா வர்றது காமன். அதனால வந்து வயிற்றுல கிருமி இருந்ததுனால நம்ம ரத்தத்துல இருக்கிற வந்து அப்படியே அந்த அயன் எல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கும். அது எடுத்துக்கும் போது நமக்கு வந்து ரத்த சோகை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். காமனா நிறைய காரணங்கள் இருக்கு. ரத்த கேன்சர்ல இருந்து ரத்த குறைபாடு வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. பட் காமனா இருக்கிறத நான் சொல்றேன். இது குறைஞ்சதுன்னா அதுக்கு ரத்த சோகைன்னு சொல்லுவோம். ஐயா, இந்த ரத்த சோகைக்கு வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள்ல என்னென்னங்க ஐயா? இந்த அயன் டெபிசியன்சி அனிமியான்னு சொல்லுவோம் காமனா, இன்னொன்னு பெரின்சியஸ் அனிமியான்னு சொல்லுவோம். இது ரெண்டு தான் காமனா இருக்கக்கூடியது. அயன் டெபிசியன்சி அனிமியாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹூக்வார்ம் இன்ஃபெக்ஷன், அதாவது வயிற்றுல கிருமினால வந்து அந்த கிருமி எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுனால நம்ம உண்ணும் உணவே அது எடுத்துக்கிறதுனால நமக்கு ரத்த குறைபாடாகி அதனால ரத்த சோகை வரும். இன்னொன்னு வந்து பீட்கால் நம்ம வந்து குறைபாடு வந்ததுன்னா அதனால வர்ற வந்து பீட்கால், போலிக் ஆசிட் இதெல்லாம் குறைபாடு வந்ததுன்னா அதை வந்து பெரின்சியஸ் அனிமியான்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன குறைஞ்சதோ அதை பார்த்து அதுக்கான உணவு முறைகளை நம்ம எடுத்துக்குவோம். நம்ம உணவு முறை முதல்ல வந்து எதனால குறைபாடாச்சோ அதை நிவர்த்தி பண்ணணும். நம்ம சும்மா வந்து நம்ம வந்து ரத்தம் ஊறதுக்கான மெடிசனே கொடுத்துட்டு இருக்கிறதுங்கிறத விட, உணவை உட்கொள்வதை விட முதல்ல எதனால வந்து குறைபாடாச்சு அதை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணணும். உதாரணத்துக்கு வந்து நம்ம தான் ஹூக்வார்ம் இன்ஃபெக்ஷன் சொன்ன அயன் டெபிசியன்ட்னா கிருமினால வருது. அப்போ அந்த கிருமியை கொல்றதுக்கு என்ன மெடிசனோ அதை எடுக்கணும். அதை முழுமையா வந்து நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்ல கிரீன் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமானது. கீரைகள், காய்கள், பழங்கள் இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம தினம் அதை ரெகுலரா எடுத்துக்கிட்டோம்னால ஹீமோகுளோபின் கூடும். இந்த அயன் டெபிசியன்சி அனிமாவுக்கு அது பத்தால அப்படிங்கும் போது நம்ம வந்து நம்ம மெடிசனா எடுத்துக்கலாம். அதுவும் குறைபாடாகி ரொம்ப மோசமா இருக்கும் போதுதான் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுப்போம், ரத்தத்தை வந்து நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கு. B12 டிஃபிஷியன்சின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. வயிற்றுல வந்து சுரக்கிறது வந்து
B12 வந்து அப்சார்ப் பண்றதுக்கான வந்து சூழ்நிலை இல்லைங்கும் போது அந்த பெரின்சில்ஸ் வரும். அப்ப நம்ம B12 நம்ம கொடுத்தாகணும். அது கொடுத்தாதான் சரி வரும். ஐயா, இப்போ நம்ம ரத்த சோதனைக்கு வந்து பயன்படுத்துற குடுவியில வந்து நம்ம ரத்தத்தை ஊத்தணுமா? அது எப்படிங்க ஐயா உறையாம இருக்குது? அதுக்கு என்ன கெமிக்கல் ஊத்துறாங்க? அந்த கெமிக்கல் அது ஒரே அதை நம்ம மக்களுக்கு சொன்னா அது ஈஸியா புரியாது. வெரி சிம்பிளான டெக்னிக் தான். அதை வந்து கலர் மேட்சிங்ல தான் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறது. இது என்ன கெமிக்கல் இதெல்லாம் சொன்னா மக்களுக்கு ஈஸியா புரியாது. பட் வந்து இது கலர் மேட்சிங் தான். அதனால வந்து இப்ப 8.1 அப்படின்னு ஒரு இடத்துல கிராம்னு கொடுத்துருக்காங்க, இன்னொரு இடத்துல 9 கிராம்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன தப்பா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா தப்பு கிடையாது. இது வந்து கலர் மேட்சிங்ல கொடுக்கறதுனால சில வேரியேஷன் வரும். அதனால வந்து இது வந்து 8, 9 அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு கிராம்ஸ்ல எல்லாம் நமக்கு வித்தியாசங்கிறதெல்லாம் அதை எடுத்துக்கவே கூடாது. அதை தவறாகவும் சொல்லக்கூடாது. இது வந்து நீங்க கேக்குறதுல வந்து சாலிசா மெத்தட்னு ஒண்ணு இருக்கு, அதுல வந்து பண்றாங்க. ஆனா பட் வந்து இது ஈஸியா சொல்றதுங்க வந்து மக்களுக்கு புரியாது. சொல்லுங்க ஐயா. அடுத்தது கேள்வி வந்து, நீங்க நரம்பியல் துறை அப்படிங்கறதுனால, அதாவது வந்து நம்மளுக்கு ரத்தம் வந்து உறை சேர்றது இல்ல ரத்தம் வந்து அடைப்பு இருக்குது அப்படிங்கிறாங்கல்ல, அதுல வந்து உறை சேர்றதெல்லாம் எப்படி நீங்க வந்து அதை நிவர்த்தி பண்றீங்க? அதை பத்தி ஒரு விளக்கம் சொல்லுங்க ஐயா. அதாவது ரத்தம் உறைஞ்சு போறதுனால வந்து காமனா நமக்கு வரக்கூடிய வியாதி ஒண்ணு மூளையில வந்ததுன்னா ரத்த அடைப்பு ஏற்பட்டு பக்கவாதம் வரும். அதே மாதிரி இருதயத்துல எங்க போய் அடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும்னு நம்ம சொல்லணும். இருதயத்துல காமனா மக்களுக்கு தெரிஞ்ச சொல்றேன், மூளையில வந்து அடைப்பு வந்ததுன்னா நமக்கு பக்கவாதம் வரும். இருதயத்துல அடைப்பு வந்ததுன்னா நமக்கு மாரடைப்பு வரும். இது வந்து நம்ம இதுல வந்து பிளேட்லெட்னு வந்து நம்ம ரத்தத்துல ஒண்ணு இருக்கு. அது வந்து பிளேட்லெட்டுங்கிறது வந்து நம்ம ரத்தத்துல வந்து போய் அப்படியே ஒன்னோட ஒண்ணு உறைஞ்சு போச்சுன்னா அந்த உறைஞ்சு மறுபடியும் ரத்தத்தை அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆக்கி நமக்கு வந்து ரத்தம் போறத வந்து தடைபட்டுடும். இது காமனா. ரத்தம் வந்து ஏன் அது வந்து உறையுதுங்க ஐயா? அதனுடைய போக்குகள் ஏதாவது? இப்ப நம்ம ரத்த குழாயில மாற்றங்கள் முதல்ல வந்துருச்சுன்னா அதான் நான் முதலே சொல்லிட்டேன், எப்பவுமே நம்ம வந்து எதனால வந்தது அதை முதல்ல சரி நிவர்த்தி பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம அதை வந்து பர்மனண்டா சரி பண்றதுக்கான நிவர்த்தி என்னமோ அதை பார்க்கணும். ரத்த குழாயில இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏஜ் ஆகும்போது ரத்த குழாய் எல்லாம் வந்து சுருங்கும். அதை வந்து ஆர்த்ரோஸ்க்ளரோசிஸ்னு ஏஜ்னால வர ப்ராசஸ் சொல்லுவோம். அப்போ ரத்த குழாய் எல்லாம் வந்து நார்மலா இல்லாதனால ஈஸியா அங்க வந்து டெபாசிட் ஆகி படிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நமக்கு கொலஸ்ட்ரால் சொல்றோம், அதுல வந்து கொலஸ்ட்ரால்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் துகள்கள் வந்து அங்க கொஞ்சம் ஒட்டிக்கிட்டே இருந்ததுன்னா அதுல மேல போய் இந்த பிளேட்லெட்ங்கிறது ஒட்டி கடைசியில வந்து நமக்கு வந்து அடைப்புலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு வந்து காமனா நாங்க கொடுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா கோபிடோக்ரல்னு ஒரு மெடிசன் இருக்கு. ஆஸ்பிரின் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இருக்குது. ஆஸ்பிரின்ங்கிற ஒரு மாத்திரை கேள்விப்பட்டு இருப்பீங்க. அதுல லோடோஸ் ஆஸ்பிரின் 75 மில்லிகிராம் காமனா அது லோடோஸ்ன்னு சொல்லுவோம். அந்த லோடோஸ் ஆஸ்பிரினும் அதே மாதிரி குளோபிடோக்ரல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரத்த உறையிற தன்மையை நிவர்த்தி பண்ணோம். இது வந்து மெடிசன்ல மட்டும் நான் சொல்றேன். நீங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க வந்து இருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா செண்டு வச்சாங்க, அதை வந்து விரிய வச்சாங்க அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது வேண்டாம், மெடிசன்ல வந்து மட்டும் சொல்றேன். அதாவது நீங்க எதிர்கொண்ட ரத்த அடைப்பு, ரத்த சம்பந்தப்பட்ட பேஷண்ட்னுடைய அனுபவத்தை பத்தி சொல்லுங்க ஐயா. அதாவது இருதயமா இருந்தாலும் சரி மூளையா இருந்தாலும் சரிங்க, அடைப்பு வந்துருச்சுன்னா அடைப்பு தாங்கிறதுக்கு இமீடியட்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னு ஸ்கேனு இல்லைன்னா MRI. அதை பார்த்த உடனே எவ்வளவு சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்களோ அவ்வளவு சீக்கிரம் இமீடியட்டா வந்து ஸ்கேனு இல்லைன்னா MRI எடுத்துட்டு இது அடைப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா இமீடியட்டா அதுக்கு வந்து அது ரத்த உறைதலை தடுக்கிறதுக்கான மெடிசன் நிறைய இருக்கு, நாங்க கொடுப்போம். இமீடியட்டா கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஹெப்பாரின் இருக்குது, ஸ்ட்ரெப்டோகைனேஷன் இருக்கு, யூரோகைனேஷன் இருக்கு. அந்த மாதிரி மெடிசன் எல்லாம் நிறைய இருக்குது. இமீடியட்டா எவ்வளவு சீக்கிரம் வராங்களோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம இந்த மெடிசனை கொடுத்தோம்னா இருதயமா இருந்தாலும் சரி நம்ம மூளையில அடைப்பு ஏற்பட்டாலும் சரி அது நிவர்த்தி ஆகும். மூளையில ரொம்ப முக்கியமா நான் பார்த்ததுல வந்து பிரெயின் ஸ்டெம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியமான பாட்டு. அங்க அடைப்பு ஏற்பட்டு ஒரு பேஷண்ட் வரும்போதே வந்து நினைவு சடனா எங்க கண்ணு முன்னாடி குறைய பார்த்தோன்னு இமீடியட்டா நாங்க வந்து யூரோகைனஸ் கொடுத்தோன்னு இமீடியட்டா ரெக்கவரி ஆச்சு. அதெல்லாம் வந்து நமக்கு சவாலா இருக்கிறது. அது விட்டோம்னா பேஷண்டே வந்து கொலாப்ஸ் ஆயிடுவாங்க, டெத் ஆயிடுவாங்க. அந்த நிலைமை என்ன சுத்துற சூழ்நிலை அந்த அடைப்பு.
அப்படி இருக்கிறது எவ்வளவு ஃபாஸ்டா வர்றாங்க, எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோங்கிறதுல தான் இருக்கு. எல்லாருமே அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம அங்கதான் இதுதான் நம்ம சர்வீஸுங்கிறது பணங்கிறது நம்ம நினைக்கலாம். பணம் மட்டும், அதாவது எல்லாரும் நம்ம உழைப்புங்கிறது பணத்துக்காக தான். அந்த பணங்கிறது எப்படி பெறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி எந்த நேரத்துல வாங்குறோங்கிறது தான் முக்கியமானது. இப்போ ஒரு பேங்க்ல இருக்கிறாங்க, அவங்க அந்த டைம் முடிஞ்சதுன்னா வீட்டுக்கு போயிடுவாங்க. பட் டாக்டரோ இல்ல போலீஸ்மேனோ இல்ல ஃபயர் சர்வீஸ்லயோ மற்ற ஒரு சில இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அதையும் தாண்டி இரவு பகல் எப்ப வேணாலும் இருந்துட்டு இருக்கிறதுனால அது சர்வீஸ்ன்னு சொல்றோம். அதனால எப்ப வந்தாலும் உடனே போகணும், பார்க்கணும். நம்மளுடைய சுகம் என்பதை மறந்து அவர்களுடைய உயிர் என்பதை நினைத்து அவர்களுக்கு நாம் உயிருக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போமோ அதுதான் நம்ம சர்வீஸ் பண்ணணும். ஐயா, அடுத்தது ரத்தத்துல சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்கணுங்க? அது மீறினா என்ன விளைவுகள் ஏற்படும்? சர்க்கரை ரத்தத்துல நம்ம காமனா மக்களுக்கு புரிய சொன்னோம்னா 80 to 120 மில்லிகிராம் பர் லிட்டர் நம்ம சொல்லுவோம். அது கீழ் லெவல் 80, மேல் லெவல் 120. இது 120ங்கிறது 130 அப்படி கொஞ்சம் மேல வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்த உடனே பாத்தீங்கன்னா நமக்கு யாருக்கு அந்த சர்க்கரை லெவல் குறையும் அப்படின்னா, சர்க்கரை லெவல் குறையிறது சர்க்கரை லெவல் ஏற்கனவே வியாதி இருந்து அவங்க மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு சடனா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம சர்க்கரை வியாதி எப்ப வேணாலும் வரலாம், வந்ததுன்னா அது எவ்வளவு வேணாலும் மேலே ரைஸ் ஆகிட்டு வரலாம். சர்க்கரை வியாதி வந்த உடனே நாம சொல்லுவாங்க அதிகமாயிடுச்சுன்னா உடனே இழைச்சிக்கிட்டே போவாங்க, பசி அதிகமா இருக்கும், ஆனா சாப்பிடுவாங்க, இழைச்சிக்கிட்டே போவாங்க. அதே மாதிரி யூரின் நிறைய போயிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, தண்ணி தாக எடுக்கும், இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் எல்லாமே எல்லா நேரத்திலயும் அது இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாம் நார்மலா இருப்பாங்க. பட் போய் டெஸ்ட் பண்ணணும் பாத்தீங்கன்னா சர்க்கரை லெவல் அதிகமா இருக்கும். அப்ப ஏன் எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படிம்பாங்க. தெரியாது. சில நேரம் பாத்தீங்கன்னா எனக்கு புண்ணு பட்டோன்னு ஆறிடுதுங்கம்பாங்க, ஆனா இருந்தாலும் சுகர் இருக்கும். இதெல்லாம் நம்ம நாள்பட பாதிப்பு வரும்போது அதனுடைய தன்மையை வெளியில காட்டும். அது வரையில நமக்கு அவ்வளவு சீக்கிரம் வெளியில தெரியாது. அதனால சர்க்கரை அளவு நம்ம எப்படி இருந்தாலும் சர்க்கரையோ ரத்த கொதிப்போ கொழுப்பு சத்தோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாள்பட இருக்கும்போதுதான் ரத்த குழாயில மாற்றங்களை கொடுத்து ரத்த குழாய் அடைப்பு வர்றதுக்கான வாய்ப்பை கொடுத்து நமக்கு மாரடைப்போ பக்கவாதமோ வர்றதுக்கான நமக்கு சூழ்நிலையை உருவாக்கும். அதனால எப்பவுமே சர்க்கரை லெவல கரெக்டா வச்சுக்கணும். கொலஸ்ட்ரால் இருந்தா அதையும் குறைச்சிக்கணும், பிரஷர் இருந்தாலும் அதையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். உடனே நமக்கு அதை பற்றிய எந்த ஒரு வெளியிலையும் தெரியாத சூழ்நிலை கூட உருவாக்கும். வெளியில உருவானாதான் நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, நல்லா தான் இருக்கு, எதுக்கு மெடிசன் எடுக்கிறது அப்படின்னு சொல்றவங்க நிறைய இருக்கிறாங்க. பட் எடுக்கணும்னா ஒரு நாள் கட்டாயமாக அதனுடைய பாதிப்பை அவர்கள் அனுபவித்து தீர வேண்டும். இதுதான் உண்மைங்க. ஐயா, ரத்தத்தினுடைய அளவு ஆண்களுக்கு எவ்வளவு பாயிண்ட் இருக்கணும், பெண்களுக்கு எவ்வளவு பாயிண்ட் இருக்கணுங்க, குழந்தைகளுக்கு எவ்வளவு இருக்கணுங்க? அதாவது எல்லாம் சொன்னதுன்னா நம்ம ரத்தத்தின் அளவு ஒரு 12 to 13 கிராம்ஸ் இருக்கணும்னு சொல்றோம். லேடிஸ் கொஞ்சம் எச்சா இருக்கும், அது காமனா அப்படிதான். இது குறையும் போது பாத்தீங்கன்னா நம்ம ரத்த சோகன்னு சொல்றோம், அனிமியான்னு சொல்றோம். நம்ம அதுலயும் நம்ம பத்தி பேசிட்டோம். அதனால பெண்களுக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதாவது சின்ன குழந்தைகளா இருந்தாலும் நமக்கு நார்மல்ங்கிறது 12 to 13 கிராம் இருக்கணும். நம்ம பெரியவங்களா இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கணும். அதிகமா நம்ம நார்மல் வெயிட்டோட கொஞ்சம் அப்நார்மலா வெயிட் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஹீமோகுளோபின் கொஞ்சம் 14-15 கிராம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ரெகுலரா பிளட் டொனேட் பண்ணலாம், தப்பே கிடையாது. எத்தனையோ பேருக்கு தேவைப்படுது, சர்ஜரிக்கு தேவைப்படுது, கிடைக்கலன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு பெருசா இருக்கிறவங்களும் சரி, ரத்தம் 14-15 கிராம் அதிகம் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நிறைய பேர் 15 கிராம்ல எல்லாம் இருக்காங்க. அவங்களாம் நம்ம ரத்தத்தை கொடுப்பாங்க, ஒண்ணுமே வராது. 10% நம்ம ரத்தத்துல இருந்து எடுக்க வரையிலும் நமக்கு எந்த பாதிப்பும் வராது. அதனால ரத்த வங்கியில போனீங்கன்னா அவங்களும் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இவங்களுக்கு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சாலும் மட்டும்தான் ரத்தத்தை எடுப்பாங்க. அதுவும் 10% மேல நம்ம எடுக்க சொன்னாலும் எடுக்க மாட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம், அதுக்கு முன்னாடி ரத்த தானம். ரத்த தானத்தை பத்தி நம்மளுடைய நீங்களும் நிறைய தாட்டி நம்ம எஃப்எம்ல பேசி இருக்கிறீங்க. அதனுடைய விழிப்புணர்வு
கோத்தகிரி சமுதாய வானொலி நேயர்களுக்காக இறுதியா ரத்தம் நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரத்தம் கொடுத்தா குறைஞ்சு போயிரு, ஏதாவது வியாதி வந்துரு அப்படிங்கிறாங்க. ரத்தம் கொடுத்ததுனால வந்து ஊரு அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அதை பத்தி நேயர்களுக்கு ரத்த தானத்தை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. பவானில வந்து இன்ஜினியரிங் காலேஜ், ஐஸ்வர்யா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஐஸ்வர்யா பாலிடெக்னிக், ஸ்ரீ விநாயகர் பிஎட் காலேஜ் இருக்கு. இங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்களை கம்பல்சரியா வருஷம் ஒரு முறை இல்லைன்னா 2 முறை வந்து அவங்கள பிளட் டொனேட் பண்றதுக்கு அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவேன். யாருக்குங்கிறது வந்து அதுக்கப்புறம் ரத்த வங்கியில இருந்து வந்தவங்க அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள்ட்ட அவங்க எடுத்துட்டு போவாங்க. அதை எடுத்துட்டு போறதுக்கு ரத்த வங்கின்னு ஒண்ணு இருக்கு. அதை சேமிச்சு வச்சு யாருக்கு ரத்தம் தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ரத்தங்கிறது வந்து நமக்கு வந்து நாங்க முதல்லயே சொல்லிட்டேன், பர்சன்டேஜ் ஒவ்வொரு பர்சன்டேஜும் வந்து எவ்வளவு ரத்தம் வெளியில போகுதோ அந்த பர்சன்டேஜுக்கு தகுந்த நமக்கு வந்து உடல்ல வந்து மாற்றங்களை கொடுக்கும். நம்ம அடிபட்டா கூட 10% ரத்தம் வெளியேற வரையிலும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதனால சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ml ரத்தம் வந்துருச்சுன்னா ஐயோ இவ்வளவு ரத்தம் வந்துருச்சா ஐயோன்னு பார்த்துட்டு பதறுவாங்க. அந்த பதற வேண்டிய அவசியமே கிடையாது. 10% ரத்தம் வெளியில வரவில்லை எதுவுமே ஆகாது. அதனால வந்து நம்ம வந்து வர்றதை நம்ம தடுத்து நிறுத்திக்கணும், அது வேற விஷயம். 10% வர இருக்க வரையிலும் அது நம்ம ஒண்ணுமே ஆகாது. அதனால வந்து கொடுத்துட்டு நாம பாட்டு ஜாலியா வந்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் மறுபடியும் எவ்வளவு நாள் போச்சு நம்ம எடுக்க சொல்றாங்களோ அந்த நாள் போயிடுச்சு திரும்பவும் வந்து ரத்தம் கொடுக்கலாம். இந்த ரத்தம் கொடுக்கறது வந்து நம்ம வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய இப்ப வந்து ஆர்கன் டொனேட் பண்றாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி ஆர்கன் டொனேட் பண்றதுங்கிறது அது அப்போ நம்ம வந்து இறக்கும் போது எடுத்துக்க வேண்டிய விஷயம். இப்ப நம்ம உயிரோட இருக்கும் போதே மற்றவர்களுக்கு கொடுத்து நம்ம வந்து அது யாருக்கு கிடைக்குதுங்கிறது நமக்கு தெரியணுங்கிறது இல்ல. யாருக்கு அதாவது நம்ம தான் பட்டிக்காட்டுல சொல்லுவாங்க, வலது கை கொடுத்ததுன்னா இடது கைக்கு தெரியக்கூடாதும்பாங்க. அந்த மாதிரி நம்ம யாருக்கு கொடுத்தங்கிறது நம்ம தெரியக்கூடாது. ஆனா எப்படி சேரணும், அந்த சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும். இதுதான் வந்து இதுல இருக்கிற ஒரு உண்மையான விஷயம். அதனால வந்து ரத்தம் வந்து யாரா இருந்தாலும் சரி கொடுப்பதற்கு தயங்காதீங்க. அது வந்து அந்த ஏஜ் வரணும். ஏஜ் வந்த பிறகு உடல் வியாதி இல்லை, அதே மாதிரி உடல் வந்து நல்லா வந்து ஆரோக்கியமா இருக்காங்க, வெயிட் நார்மலா இருக்கு, அந்த ரத்தம் நார்மலா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துலதான் நம்ம வந்து பிளட் எடுப்பாங்க. இல்லைன்னா எடுக்கவே மாட்டாங்க. முடிஞ்சா நீங்க வந்து யாரா இருந்தாலும் போய் டொனேட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. தேவைப்பட்டவர்களை கொடுத்து நம்ம வந்து நம்ம உன்னதமான செயலை செய்வோம். இதுவரை நம்ம கோத்தகிரி சமுதாய வானொலி 90.4 நேயர்களுக்காக உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி ரத்தம் சம்பந்தமான நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை இதுவரைக்கும் வந்து நிவர்த்தி பண்ணுங்க ஐயா. தொடர்ந்து எங்களுடைய சமுதாய வானொலிக்கு எங்களுடைய பங்களிப்பு தரணுங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. வானொலி நேயர்களுக்கு நான் திரும்ப ஒரு முறை சொல்லிக்கிறேன், என்னுடைய மருத்துவமனையில வர பேஷண்ட்டுக்கும் சரி, அது இல்லாம மற்றவர்களுக்கும் சரி, நான் வந்து ரத்தம் தேவைப்பட்டால் உடனே என்னுடைய கல்லூரியில் இருக்கிற மாணவர்களையும் எங்களுடைய ஆசிரியர்களும் அணுகி உடனே அவர்களை வந்து கொடுக்க சொல்லி அவர்களுக்கு நான் வந்து ஃப்ரீயா தான் கொடுத்துருப்பேன். நான் அவங்கள்ட்ட வந்து காசு வாங்குற மாதிரி எல்லாம் ஐடியா இல்லை. அந்த ரத்தம் வங்கி மட்டும் அவங்களுக்கு அந்த ரத்தம் அவங்க வந்து யூஸ்வலா வந்து HIV இருக்குதா, VDRL இருக்கா, ரத்தம் எவ்வளவு இருக்குது, அதே மாதிரி ரத்தம் சேருமாங்கிறத வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் மேட்சிங் சொல்லுவான். அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அது இல்லாம அந்த பேங்க் அதுக்கான காசை அவங்க வாங்கிக்குவாங்க, பிளட் பேங்க்ல வாங்கிக்குவாங்க. மற்றபடி நம்ம வந்து இந்த பிளட் வந்து அதுக்கான காசையோ இல்ல அது டிரான்ஸ்ஃபியூஷனுக்கானதோ எதுவுமே நாங்க வந்து எங்களோட மருத்துவமனையில வரும் நோயாளிகளுக்கு தேவைப்பட்டால் நாங்க ஃப்ரீயா தான் நாங்க செய்யறோமே தவிர அதுக்கு எந்த ஒரு ரெசிப்ரோக்கலான ஒரு நாங்க அதுல எதிர்பார்ப்பு எதுவுமே கிடையாது. எதிர்பார்ப்பு ஒண்ணு அவர்கள் நல்லாகி நலமுடன் செல்ல வேண்டும். அதுதான் எங்க எதிர்பார்ப்பு. அவங்க சிரிப்பே எங்களுக்கு சந்தோஷம். அதுதான். அதனால எங்களுடைய கல்லூரி நான் திரும்ப சொல்றேன், பவானில ஐஸ்வர்யா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு, ஐஸ்வர்யா பாலிடெக்னிக் இருக்கு, பிஎட் காலேஜ் இருக்கு. அதுல மூலியமா ஸ்டூடெண்ட் வந்து எங்க ஹாஸ்பிட்டல்ல வர்றவங்களுக்கு ஃப்ரீயா தான் நான் டொனேட் கொடுக்குறோம். அதே மாதிரி மற்றவங்களும் கேட்டாங்கன்னா நாங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எங்க மாணவர்கள் எப்பவுமே கொடுக்கறதுக்கு தயங்குவதில்லை. நான் தயங்க சொல்லி சொல்றது இல்லை. அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்ப வேணாலும் கொடுக்க சொல்லி ஒரு குரூப் வச்சிருப்போம். அந்த குரூப்ல வந்து இமீடியட்டா வந்தாங்கன்னா கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி கொடுக்க சொல்லி அவங்க நேர்லயும் கூட போக சொல்லிருக்கோம். எங்க இடத்துக்கே எங்க கல்லூரிக்கே வந்து அவங்க பிளட் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எங்க வேணுமோ அங்க அவங்களுக்கு வந்து அட்ரஸ் கொடுத்து போக சொல்லி அங்கேயே டொனேட் பண்ணிட்டு வர சொல்லிடுவோம். அந்த மாதிரி எங்க கல்லூரி மூலியமாக சொல்றேன், எங்களால் முடிந்த சேவை செய்து கொண்டிருக்கோம் கல்லூரி மூலியமா. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க.
நேயர்களே, நிகழ்ச்சியில இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றியான உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 8940731012 அப்படிங்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பகிர்ந்துக்கலாம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது ரேடியோ கோத்தகிரி, இணைந்து வழங்குவது ஆசாதி கா அம்ரத் மகோத்சவ், ஆத்ம நிர்பத் பாரத், விக்யன் பிரசார், அறிவியல் பலகை. நேர்களே, மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே சாம்சன்.